ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாசூ கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம், நியூயார்க் நகரம் உறங்கம் அந்த இடத்துல தான் நடக்குது போல். ஸோ ஓகே, அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான டீம் ப்ரிடிக்ஷன் நம்ம ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். ஸோ அந்த டீமை மட்டும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். கேப்டன் பார்த்தீங்கன்னா கியோண்டி காக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சாங்கிறது நம்ம பார்த்துருவோம். இந்த பிட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் பிட்ச், குட் ஃபார் ஃபேஸர்ஸ், அதாவது ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டான பிட்ச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக மேக்ஸிமம் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபேஸர்ஸ் 9 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ 12 விக்கெட்டில் வந்து மேக்ஸிமம் 9 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெதர்லாண்ட் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் 1% இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் பாயிண்ட்டு. ஸோ ட்ரீம் டீமில் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீலீட் ஃபாஸ்ட் பவுலிங், இந்த பாருங்க எல்வின் பீக். ஸோ இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங். அப்புறம் பர்ட்மேன், அவரும் ஃபாஸ்ட் பவுலிங். மார்க்கோ ஜான்சன், அவரும் ஃபாஸ்ட் பவுலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டரில் கியோண்டி காக், ரிச்சர்ட் ஹென்ட்ரிக்ஸ், அப்புறம் ஐடன் மார்க்கம். இதில் வந்து டபுள் ஆப்ஷன் உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம்னா கியோண்டி காக் அப்புறம் ஐடன் மார்க்கம். இவங்க 2 பேருமே டபுள் ஆப்ஷன் உள்ளவங்க. இங்கே உள்ளவங்க 3 பேரும் பேட்டிங்கில் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், நெதர்லாண்ட் 2 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 1 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுங்கிற மைண்ட் செட்டு விளையாடுவாங்க. குரூப் டீம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இது வரை யாரெல்லாம் கேப்டனாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாட்ரிச் ஓவர் அந்த அவர் போட்டிருக்காங்க, எல்வின் பேக் அவர் போட்டிருக்காங்க. நாட்ரிச் எல்லாத்துலேயும் வந்திருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்வின் நாட்ரிச், எல்வன் BD11 நாட்ரிச் ரபடா, எல்வன் பீக் நாட்ரிச், BD11 எல்வன் பீக், ரபடா, கியோண்டி காக். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட டீம் நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் நான் டீம் சூஸ் பண்ணிட்டேன். நான் இதை உங்களுக்கு லைன்ஸ் அப் கொடுத்து காட்டுறேன். இப்போது லைன்ஸ் அப் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆர்டரில் நம்ம பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே பர்சன்டேஜ் வைஸ் பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 90%க்கு மேலே நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டிய 4 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 79ல் கியோண்டி காக், அண்டு 86ல் ரபடா, 87ல் நாட்ரிச், அண்டு 90ல் எல்வின் பீக், அண்டு 92ல் BD லீடு. ஸோ இத்தனை பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் 30 to 70க்குள்ளே 4 பேர் சூஸ் பண்ணணும். 30 to 70க்குள்ளே ஹென்ட்ரிக், கேசவ் மகாராஜ், பர்ட்மேன், பிரிங்கிள், இந்த 4 பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 0 to 20க்குள்ளே நம்ம யாருமே சூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான டைமில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது யாரையாவது ஒரு ஆள் பேட்ஸ்மேன் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், இல்லை ஆல்ரவுண்டர் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த பிட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கிறதால நான் வந்து இந்த யாரெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்களோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிட்டு மார்க்கோ ஜான்சன் இந்த இடத்துல வந்து கேசவ் மகாராஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு யார் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கா, ஓகே இவர் நம்ம 6% இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீம் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு கிராண்ட் லீக் வின் பண்ணுற சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணியிருந்தோம், 1000 rupees வந்துருந்துச்சு. நான் வந்து சின்ன என்ட்ரி தான் போடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சின்ன என்ட்ரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். எடுத்துமே கிராண்ட் லீக் வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி பிட்ச் ரிப்போர்ட் இருக்குது, எந்த மேட்ச்சு, அதுக்கப்புறம் பிளேயரோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். அப்படியே வின் பண்ணாலும் கிராண்ட் லீக் வந்து ஒரு பர்சன்ட் வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% லக்கு தாங்க. ஸோ இவங்க தான் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. இவங்க இன்றைக்கி விளையாடுவாங்க, இவங்க இந்த ஃபஸ்ட்டு பால் நல்லா போடுவாங்க அப்படின்னு நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் நடக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட டீம் இதுதான். ஃபுல் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுத்திருக்கேன். ஸ்பின்னர்ஸ் யாருக்குமே நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் நான் இப்போ ஸ்கிப் பண்ணி யாராவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து யாரை சூஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணுவேன் அப்படின்னா BD லீக் இந்த 6 இருக்கார்ல அவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு
வேறு யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எய்டன் மார்க்ரம் ஆர் கியூண்டிகாக் கூட நம்ம இல்லை கியூண்டிகாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு யாருன்னு நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரபடோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து எய்டன் மார்க்ரம் சூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் பிக் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் பேக்கப் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து டீம் போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் பேக்கப் கொடுங்க. பேக்கப் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் விளையாட முடியல அப்படின்னா திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எடுத்துருக்க ஆள் கூட கேப்டனாக வரதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகி விளையாடுறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் பிக் பண்ணுங்கள். ஒரு சில டீமில் இந்த மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸுங்கிறதால எல்லாருமே வந்து கேப்டன் பவுலிங் பேட்டிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்ச்